தலைப்புச் செய்திகள். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் வேட்பாளர்கள் பட்டியல் வெள்ளிக்கிழமை வெளியானது. அர்ப்பணிப்புள்ள செயல் வீரரான அண்ணாமலை தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை, மாநிலம் முழுக்க தேர்தல் பணியாற்ற விரும்புகிறார் என தெரிவித்தார் பியூஷ் கோயல். இனி விரிவான செய்திகள். ஸ்ரீபெரும்புதூர் தனி தொகுதியில் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை போட்டியிடுகிறார். பொன்னேரி தனி தொகுதியில் துரை சந்திரசேகர், வேளச்சேரியில் ஆசன் மௌலானா, சோளிங்கர் முனிரத்னம், ஊத்தங்கரை தனி தொகுதி குப்புசாமி, கிருஷ்ணகிரி செல்வகுமார், பொன்னகரம் தொகுதியில் தமிழ்குமரன், ஆத்தூர் தனி தொகுதி அர்த்தநாரி, ஈரோடு கிழக்கு தொகுதி கோபிநாத், உதகை தொகுதியில் ராமச்சந்திரன், கவுண்டபாளையம் தொகுதியில் சூரிய பிரகாஷ், சிங்காநல்லூர் தொகுதியில் ஸ்ரீநிதி, துறையூர் தனி தொகுதியில் விச்சு லெனின் பிரசாந்த், கடலூர் தொகுதியில் சந்திரசேகரன், மயிலாடுதுறை தொகுதியில் ஜாமல் யூனஸ் முகமது, அறந்தாங்கி தொகுதியில் ராமச்சந்திரன், காரைக்குடி தொகுதியில் மாங்குடி, உசிலம்பட்டி தொகுதியில் சரவணகுமார், சிவகாசி தொகுதியில் கணேசன் அசோகன், திருவாடனை தொகுதியில் ராம கருமாணிக்கம், ஸ்ரீ வைகுண்டம் தொகுதியில் ஊர்வசி அமிர்தராஜ், சங்கரன் கோவில் தனி தொகுதியில் சங்கை கணேசன், அம்பாசமுத்திரம் தொகுதியில் விபி துரை, நாங்குநேரி தொகுதியில் ரூபி மனோகரன், குளச்சல் தொகுதியில் தாரகை கத்பர்ட், விளவங்கோடு தொகுதியில் பிரவீன், கிளியூர் தொகுதியில் ராஜேஷ்குமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலூர் தொகுதிக்கு மட்டும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கேலோ இந்தியா பழங்குடியினருக்கான விளையாட்டுப் போட்டிகள் இன்று நிறைவு பெறுகிறது. இன்று மாலை ராயப்பூரில் நடைபெறும் விழாவில் அம்மாநில முதலமைச்சர் விஷ்ணு தேவ்சாய் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். பிரபல குத்துச்சண்டை வீராங்கனை மேரிகோம், கால்பந்து வீரர் பைச்சுங் பூட்டியா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்கின்றனர். பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் மூத்த பாஜக நிர்வாகிகள், மக்களுக்காக பல ஆண்டுகளாக உழைத்தவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அண்ணாமலைக்கு தேர்தலில் இடம் கொடுக்காதது குறித்து பியூஷ் கோயலிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், அர்ப்பணிப்புள்ள செயல் வீரரான அண்ணாமலை தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை, மாநிலம் முழுக்க தேர்தல் பணியாற்ற விரும்புகிறார் என தெரிவித்தார். முன்னதாக பாஜக வேட்பாளர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் எனவும், ஒரு கட்சி தொண்டனாக வரும் சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 210 தொகுதிகளில் வெல்ல வேண்டும் என்ற இலக்கோடு பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் அனைவருக்கும் தோளோடு தோள் நின்று நான் தேர்தல் பிரசாரம் மேற்கொள்வேன் என தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.